ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அரிசி கழுவுற தண்ணி, கெட்டுப்போன குழம்பு, ரசம், பருப்பு சகல விதமானதும் கெட்டு போனதும் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பழைய பொருட்களையும் வந்து மாட்டுக்காக நாம் மாட்டு பானை, அதாவது மாடு குடிக்கிற இதில் வந்து நாம் இதை ஊற்றுவோம். இதை ஊற்றும் பொழுது பாருங்கள், இப்படி தெரியாமல் போட்டிருப்பாங்க. இந்த முட்டை ஓடு, இங்கே பாருங்கள், முருங்கைக்காய், இப்படி நிறையா கழுவுடமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாட்டுக்குன்னு நீங்கள் ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு கான்செப்டை இது பண்ணி அதை தனியாக கொண்டு போய் ஊற்றுங்க. வாயில்லாத ஜீவனுக்கு நாம் செய்யும் பொழுது நல்லதாகவே செய்யணும். இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் கஜாலாம் இருக்குது. இதை இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து கீழே ஊற்றிடுங்க. இதில் எல்லாம் இப்படி தெரியாமல் கூட கலந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மாடு குடிக்கிற தண்ணியை பொறுத்த வரைக்கும் கறி குழம்பு, கெட்டுப்போன பால், இந்த மாதிரி ஓடு, டீ தூள், அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வாய் இருக்குது. ஏன்னா நாம் ஏதாவது சொல்லுவோம், வாயில்லாத ஜீவனுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அதாவது இந்த தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க.